பரவாயில்லையே! நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவ வின் பண்ணி, இந்த சீரிஸ ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்களே! இப்படி சொல்ற மாரி தான், இன்னைக்கு இந்தியாவுக்கும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த கடைசி T20 மேட்ச் வந்திருந்துச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்மளோட பேட்டிங் அதிரடியா வந்திருந்துச்சுங்க. இன்னைக்கு சுப்மன் கில் விளையாடல. அவருக்கு பதில் சஞ்சு சாம்சன் தான் விளையாண்டாரு. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல 60 ரன்னுக்கு மேல போயிருச்சு. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும்னு நினைக்கும் போது, அப்பதாங்க அபிஷேக் சர்மா கார்பின் போஸ்கோட பால்ல விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாரு. அவர் அதிரடி காட்டுவார்னு பார்த்தா, அவரையும் லிண்டே போல்ட் பண்ணிட்டாருங்க. சரி, அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்தாரு. இத்தனை மேட்ச்ல தான் மனுஷன் விளையாடவே இல்ல. கடைசி மேட்ச்லயாவது விளையாண்டு ஃபார்முக்கு வருவாருன்னு பார்த்தா, இந்த மேட்ச்லயும் வந்தவுடனே மனுஷன் நடைய கட்டிட்டு போயிட்டாருங்க. ஏன்னாப்பா விக்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் இருந்துகிட்டு, நாங்க இருக்கோம் பாருங்க, நாங்க எப்படி பார்ட்னர்ஷிப் போடுறோம் பாருங்கன்னு சொல்லி 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு அசத்திட்டாங்க. ஆல்ரெடி திலக் வர்மா நின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் கூட ஹர்திக் பாண்டியா நான் அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கலப்பேன்னு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ கொடுத்து 17 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே ரொம்ப நேரம் கண்டினியூ ஆச்சு. கடைசி வரைக்கும் இவங்க ஆட்டம் இழக்காம நின்றுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி ஓவர்ல இவங்க 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ஆனாலும் நம்ம இந்தியா 20 ஓவர் முடிவுல 231 ரன் எடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, எப்பா இந்தியா சூப்பரான ஸ்கோர் எடுத்திருக்காங்க. நம்ம நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம். ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம எப்படி அதிரடியா பேட்டிங் பண்ணோமோ அதே மாதிரி இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்டார்டிங்ல பேட்டிங்ல நல்லா தாங்க பண்ணாங்க. டீகாக்கும் ஹென்ட்ரிக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பே 60 ரன்னுக்கு மேல போயிருச்சு. இத பார்த்தவொடனே எப்பா விக்கெட் எடுக்கணும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது, அப்பதாங்க வருண் சக்கரவர்த்தி ரீசா ஹென்ட்ரிக்ஸோட விக்கெட்டை எடுத்து விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் டீகாக் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்குறாரு, அவரோட விக்கெட் எடுக்கணும்னு நினைக்கும் போது பும்ரா அவரோட விக்கெட்டை எடுத்து விட்டாருங்க. அதுக்கப்புறம் பிரேவிஸ் எங்க அதிரடியா விளையாண்டுவாரோ அப்படின்னு நினைச்சு பயப்படும் போது ஹர்திக் பாண்டியா நான் அதிரடியா பேட்டிங் மட்டும் பண்ண மாட்டேன், நான் விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரேவிஸோட விக்கெட்டை எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் யாருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்கவே இல்லை. இதுலயே நம்மளோட வருண் சக்கரவர்த்தி மாத்தி மாத்தி மனுஷ விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாருங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா 201 ரன் எடுத்தாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா 30 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோங்க. இந்த அளவுக்கு நம்ம மேட்சை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிச்சை கரெக்டா ரீட் பண்ணி விளையாண்டதுதான். ஏன்னா இந்த பிச்சில் டாஸ் வின் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாங்க டாஸே வின் பண்ணனா கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்கோரை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 200 ரன் எடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லி 231 ரன் எடுத்தாங்க பாத்தீங்களா. இதுதாங்க நம்ம இந்தியா வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட அதிரடி ஆட்டம் தாங்க. ஏன்னா மனுஷனுக்கு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து அசத்துனனாலதான் இந்த அளவுக்கு ஒரு இமாலய டார்கெட்டை நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி 231 ரன் எடுத்தோம்ல, இதை ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காம நம்மளோட பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதுலயும் நம்மளோட தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மனுஷன் 1 இல்ல 2 இல்ல 4 விக்கெட் எடுத்து அசத்திருக்காப்புல. இதனாலதான் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. எது எப்படியோ இன்னைக்கு மேட்சை வின் பண்ணனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 சீரீஸை 3-1 அப்படின்ற அடிப்படையில ரொம்ப அழகா வின் பண்ணிட்டோம். இப்போ T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்த ஒரு சீரீஸை வின் பண்ணி நம்மளோட டீம் கான்ஃபிடென்ட்டா வந்திருக்காங்க. இனி இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.